ஃப்ளிப்கார்ட், அமேசான் நிறுவனங்களில் ஆர்டர் செய்தால் சில நேரம் அதற்கு பதிலாக வேறு பொருட்கள் வரும். இந்நிலையில் கோவையில் உள்ள ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்கள் முகவரிக்கு கிளீனிங் பவுடர் ஆர்டர் செய்து பேக்கிங் செய்யும்போது அதற்கு பதிலாக ஐபோன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி பெரும் மோசடி செய்துள்ளனர். அவர்களிடம் ஐபோன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பேட், ஸ்பீக்கர் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிக அளவு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் அதிகம் பதிவாகி கொண்டிருக்கின்றனர். வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் தொடங்கி உடை, செல்போன், டிவி உள்ளிட்ட வீட்டு அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வரை ஆன்லைனில் தான் புக் செய்யப்படுகின்றனர். அதிலும் பல்வேறு குளறுபடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றனர். செல்போன் ஆர்டர் போட்டவருக்கு செங்கல் அல்லது சோப் டப்பா வருவது போன்ற பல்வேறு சர்ச்சைகள் பற்றி கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதே பாணியில் பிரபல ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் அதன் ஊழியர்களை கைவரிசை காட்டி வசமாக சிக்கிய சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் அருகே உள்ள உக்கிலிப்பாளையம் பகுதியில் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றி வருகிறார்கள். வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் பொருட்களை அங்கிருந்து பிரித்து பார்சல் செய்து சம்பந்தப்பட்டவர்களின் முகவரிக்கு அனுப்பி வைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் அங்கு கடந்த அக்டோபர் 27 வாடிக்கையாளர் ஒருவருக்கு அனுப்பிய சுமார் 7 கிலோ ரின் வாஷிங் பவுடரை வாடிக்கையாளர் வாங்காமல் திருப்பி அனுப்பியுள்ளார். ஆர்டர் செய்த பொருள் திரும்ப வந்ததால் அங்குள்ள பொறுப்பு ஊழியர்கள் சந்தேகம் அடைந்துள்ளனர். டீம் லீடராக உள்ள சேது கபிலேஷ் என்பவர் பார்சல்களை பிரித்து பார்த்தபோது அதில் ஆர்டர் செய்த பொருட்களுக்கு பதிலாக விலை உயர்ந்த லேப்டாப் இருப்பது தெரியவந்தது. அதிர்ச்சி அடைந்தவர் அவர்கள் நிறுவனத்திடம் தகவல் சொல்லி அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது பேக்கிங் பிரிவில் பணிபுரியும் விக்னேஷ் கிஷோர், குமார், ஸ்ரீ சஞ்சய், சஞ்சீவி, யோகேஷ், ஆசியா, முகமது அலி, அஞ்சலி உள்ளிட்டோரின் செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கட்டத்தில் அவர்களாகவே உண்மையை ஒப்புக்கொள்ள ஃப்ளிப்கார்ட் நிறுவனமே அதிர்ந்து போயுள்ளது. நாங்கள் ஆன்லைன் மூலம் எங்கள் முகவரிக்கு சோப்பு, கிளீனிங் பவுடர் உள்ளிட்ட பொருட்களை ஆர்டர் செய்வோம். ஆனால் பார்சல் செய்யும்போது அதில் கிளீனிங் பவுடருக்கு பதிலாக விலை உயர்ந்த ஐபோன், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை பார்சல் செய்து அனுப்பி வைத்தோம் என்று கூறியுள்ளனர். ஃப்ளிப்கார்ட் ஊழியர்களே இந்த மோசடியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தின் பொது மேலாளர் சக்திவேல் என்பவர் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் வழக்குப்பதிவு செய்து செட்டிப்பாளையம் காவல்துறையினர் ஐபோன், விவோ, சாம்சங் ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பேட், ஸ்பீக்கர்கள் உள்ளிட்ட ரூபாய் 11 லட்சம் மதிப்பிலான 19 பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மோசடியில் ஈடுபட்ட 7 பேர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அஞ்சலி என்பவர் தலைமறைவாகியுள்ளார். அவரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.